புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் அவங்க போட்டியிடுறாங்க? புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய 9ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு நேற்றுடன் வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற்றுள்ளது. இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் விசிக தனித்து போட்டி என்ற அறிக்கையை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. 3 தொகுதிகளில் விசிக சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளில் கேட்கப்பட்டிருக்கிறது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் என்பது முடிந்த பிறகே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான தொகுதி பங்கீடு எண்ணிக்கை என்பது முடிவு செய்யப்படாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முன்வரவில்லை எனவும் திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியை விசிகவிற்கு ஒதுக்க முன்வந்திருக்கிறது. இருந்த போதிலும் வேட்புமனு தாக்கல் என்பது முடிந்த பிறகும் கூட அது குறித்த எந்த அறிவிப்பும் இன்னும் உறுதியாகவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ வேட்புமனு தாக்கல் செய்துள்ள தொகுதிகள் அனைத்திலும் காங்கிரஸ் கட்சியும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது. விசிகவுக்கு இதுவரை எந்த தொகுதிகளும் என்பதே தெரியாத நிலையில்தான் எமது கட்சியின் சார்பாக நேற்று மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் இதன் காரணமாக விசிக 3 தொகுதிகளில் தனித்து போட்டி என்ற அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக விசிக சார்பில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும் நாங்கள் போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆதரவாளர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தற்பொழுது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுவதாக திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக தரப்பில் ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியான நிலையில் 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். அதன்படி ஊசுடு, நெட்டப்பாக்கம் மற்றும் உழவர்கரை ஆகிய தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியில் 3 தொகுதிகள் விசிக தனித்து போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியை விசிகவுக்கு ஒதுக்க முன்வந்தாலும் உறுதியாகாத பட்சத்தில் தற்போது 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முன்வராததால் 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் விசிக 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விசிக போட்டியிடாத தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். திமுக தரப்பில் ஒரு தொகுதி ஒதுக்க முன்வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் விசிக 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதன்படி ஊசுடு, நெட்டப்பாக்கம் மற்றும் உழவர்கரை ஆகிய தொகுதிகளில் விசிக தரப்பில் தனித்து போட்டியிடுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியை விசிகவுக்கு ஒதுக்க முன்வந்தாலும் உறுதியாகாத நிலையில் 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுவதாக அதன் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முன்வரவில்லை என்பதால் விசிக 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுகிறது. கூட்டணி கட்சிகள் தொகுதியை ஒதுக்க முன்வரவில்லை என்று திருமாவளவன் வருத்தமும் தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் நேற்றுடன் வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுதே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் குறிப்பாக புதுச்சேரிக்கும் சேர்த்து கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அதற்கும் இடம் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வந்தது. இந்த நிலையில் குறிப்பாக விசிக, சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கு புதுச்சேரியில் இடம் வழங்க வேண்டும் என்று திமுகவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரையிலும் திமுக, காங்கிரஸ் இடையே புதுச்சேரிக்கு இன்னும்
ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகாத நிலையில் தான் நேற்றுடன் வேட்புமனு என்பது தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் விசிக 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிட இருப்பதாக தற்பொழுது அறிவிப்பு என்பது விடப்பட்டிருக்கிறது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் என்பது முடிந்த பிறகே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக இடையிலான தொகுதி முடிவு என்பது எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்க முன்வரவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியை விசிகாவிற்கு ஒதுக்க முன்வைந்திருப்பதாகவும், இருந்த போதிலும் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு கூட அது எந்த தொகுதி என்பது இன்னும் உறுதியாகவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய தொகுதிகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியும் வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்பட்டு இருப்பதாகவும், விசிகாவிற்கு இதுவரை எந்த தொகுதி என்பதே தெரியாத நிலையில்தான் விசிக சார்பில் நிர்வாகிகள் வேதனையற்ற நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதையும் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. சார்பில் தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், புதுச்சேரியில 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கல, அதனால நாங்க 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அங்க முதல்ல இருந்தே காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. யார் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதுன்னு முடிவு பண்றதுக்குள்ள அவங்களுக்கு பல நாட்கள் கடந்து போய்விட்டன. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு சரியான முடிவுகள் வராத போது கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் ஒதுக்குவதிலும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம். கடைசியில் 16 தொகுதி 14 தொகுதி என்று முடிவு செஞ்சாங்க. காங்கிரஸ் 16, திமுக 14. அதில் 14ல் 1 சிபிஐக்கும் 1 விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒதுக்கப்பட்டது திமுகவால். அது எந்த தொகுதி ஏதுன்றதுல அதில் பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது புதுச்சேரியில் ஏற்பட்ட இந்த குழப்பங்கள் காங்கிரஸ் திமுக அணியில் ஏற்பட்ட குழப்பத்தோட ஒரு தொடர்ச்சி தான். இப்போ விசிக தனியாக போட்டி போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அதே கூட்டணி அங்கே புதுச்சேரியில் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். அதாவது சிபிஎம் கூட அந்த கூட்டணியில் இல்லை. சிபிஎம் அங்கே மாகியில் அவங்க தனியாகவே போட்டி போடுறாங்க. கேரளா ஒட்டி இருக்கிற மாகியில், அது புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஒரு இடம், அது சட்டமன்ற தொகுதி. அங்கே சிபிஎம் தனியாக தான் போட்டி போடுறாங்க. அதனால் அங்கே புதுச்சேரியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணியே குழப்பத்தில் இருக்கு. இன்னைக்கு வாபஸ் வாங்க வேண்டிய நாள். எந்தெந்த தொகுதியில் யாரை வாபஸ் வாங்குறாங்க, எவ்வளவு நட்பு போட்டிகள் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஸோ அங்க ரொம்ப ஒரு குழப்பத்தோட இந்த விஷயங்களே ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் இருந்தது, அப்புறம் ஒரு மாதிரி செட்டில் ஆச்சு. ஆனா புதுச்சேரியில முதல்ல ஆரம்பிச்ச குழப்பம் இன்னும் முடியவும் இல்லை. அது தேர்தல் போது தொடருமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மோஸ்ட்லி ஒரு அன்ஆர்கனைஸ்டா அந்த 2 தலைமையுமே அந்த சீரியஸா இருக்குன்ற மாதிரியே தெரியல. அதனால கூட்டணி கட்சிகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க விடுதலை சிறுத்தைகள் வேற வழி இல்லாம தனியா போட்டி போடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.